எவ்ரிவான், இது இந்தியா ராக்கெட் கேர்ள். இந்த வீடியோவில் நான் 4 எலிமெண்ட் யாகி ஆண்டனா எப்படி பண்ணேன்னு சொல்ல போகிறேன். இதுதான் என்னோட 4 எலிமெண்ட் யாகி ஆண்டனா. இது நான் மெட்டல் மெஷரிங் டேப் வச்சு பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட் இருக்குது. கீழே இருக்கிறது ரிஃப்ளெக்டர், இது டைபோல் ஆண்டனா. இங்கே பார்த்தீங்கன்னா இது டைரக்டர் 1, இது டைரக்டர் 2. இந்த டேப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நான் 3D பிரிண்ட் பண்ணது. நான் இந்த கோஆக்சியல் கேபிளை டைபோலோட சால்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இம்பிடன்ஸ் மேட்சிங்க்கு நான் ஒரு 5 இன்ச் அளவான வயரை சேர்த்து சால்டர் பண்ணியிருக்கேன். இந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரை பிவிசி பைப்போட ஸ்க்ரூஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆண்டனாவை ஈஸியாக எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக இந்த ஜாயின்ட்ஸ் வச்சுருக்கேன். ஆண்டனாவை சுலபமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சரை பண்ணியிருக்கேன். ஆண்டனாவை எப்படி டிசைன் பண்ணேன்னு பார்க்கலாம். நான் 138 MHz ஃப்ரீக்வன்சியில் ஆண்டனாவை டிசைன் பண்ணேன். அதனால் வேவ் லெங்த் 2174 mm. ஆன்லைனில் ஆண்டனா டிசைனை ரெஃபர் பண்ணி நான் சில அளவுகளை கண்டுபிடிச்சேன். ரிஃப்ளெக்டர் அளவு 107 cm, டைபோல் அளவு 105 cm, டைரக்டர் 1ஓட அளவு 100 cm, அப்புறம் டைரக்டர் 2ஓட அளவு 98 cm. ரிஃப்ளெக்டருக்கும் டைபோலுக்கும் இடையே உள்ள தூரம் 52.2 cm. டைபோலுக்கும் டைரக்டர் 1க்கும் இடையே உள்ள தூரம் 16.3 cm. டைரக்டர் 1க்கும் டைரக்டர் 2க்கும் இடையே உள்ள தூரம் 39.1 cm. என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 1 மெட்டல் மெஷரிங் டேப், 2 டேப்பை கட் பண்ண பிளையர்ஸ், 3 பிவிசி பைப், 4 டேப்பை இறுக்கமாக பிடிச்சிக்க சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். இந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் என்னோட வீட்டில் 3D பிரிண்ட் பண்ணது. 5 கோஆக்சியல் கேபிள், 6 M4 ஸ்க்ரூஸ் அண்ட் நட்ஸ். சுலபமாக ஹேண்டில் பண்ண நான் பிவிசி பைப்பை 3ஆக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பைப்பில் இந்த மாதிரி ஓட்டை போட குறிச்சு வச்சுக்கிட்டேன். எல்லா 4 எலிமெண்ட்டுக்கும் ஓட்டை போட்டுக்கிட்டேன். மெஷரிங் டேப்பை இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட அளவில் 4 எலிமெண்ட்டுக்கும் கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்டை பிவிசி பைப்போட இணைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு எலிமெண்ட்டை பண்ணிட்டேன். டைபோல் ஆண்டனாக்கு நான் டேப்போட நடுவில் 1 cm கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் டேப் மேலே இருக்கிற இன்சுலேஷனை சால்டர் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். நான் கோஆக்சியல் கேபிளையும் ஹேர்பின் பெண்டையும் டைபோலோட சால்டர் பண்ணிக்கிட்டேன். சால்டர் பண்ணதுக்கப்புறம் டைபோல் இப்படி தான் இருக்கும். கடைசியாக என்னோட யாகி ஆண்டனா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணேன். இந்த சிக்னல் NOAA 15 சேட்டலைட்லேருந்து ரிசீவ் பண்ணது. 4 எலிமெண்ட் யாகி ஆண்டனா ரொம்ப டைரக்ஷனல். அதனால சேட்டலைட்லேருந்து சிக்னல் ரிசீவ் பண்ண அதை கரெக்டாக ட்ராக் பண்ணணும். இந்த ஆண்டனா லீனியர்லி போலரைஸ்ட். அதனால ஹாரிசான்டலி போலரைஸ் சிக்னல்ஸையும் வெர்டிகலி போலரைஸ் சிக்னல்ஸையும் இந்த ஆண்டனா ரிசீவ் பண்ணிக்கும். சேட்டலைட் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண தரைக்கு ஹாரிசான்டலாக வச்சுக்கணும். டெரெஸ்ட்ரியல் சிக்னல்ஸ் அதாவது FM சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண தரைக்கு வெர்டிகலாக வச்சுக்கணும். சேட்டலைட் சிக்னலை இந்த ஆண்டனை யூஸ் பண்ணி 0 டிகிரி எலிவேஷன்லேருந்து என்னால் ரிசீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆண்டனா ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துச்சு. NOAA 15, NOAA 19 மற்றும் NOAA 18 இந்த சேட்டலைட்ஸ்லேருந்து நான் ரிசீவ் பண்ண இமேஜஸ் இது. ஆண்டனாவை வடிவமைச்சு அதை டெஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன். எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்கலாம். ஆண்டனாவை சிறப்பாக செய்ய இந்தியா ராக்கெட் கேர்ள் இடமிருந்து வாழ்த்துக்கள்.